Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா funnel shot கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன்ல நிறைய ஷார்ட்ஸ் டைப் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த funnel shot ஓகேங்களா. ஸோ அந்த funnel shot எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி எப்படிலாம் அதுல என்னென்னலாம் ட்ரிக்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீ நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. சரி, நான் கொஸ்டின்குள்ள போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ ஃபனல் ஷாட்டோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தாங்க இருக்கும் சரியா. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்லாண்டிங்காக ஓகேவா. தட் மீன்ஸ் வந்துட்டு வேல்யூஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பாங்க. அதனால இதை ஃபனல் ஷார்ட்னு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஏல பேசிக்காக பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச் எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் நம்மளும் இந்த சார்ட்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படின்னும் பொழுது எக்ஸாம்ல கேட்கும் பொழுது இந்த சார்ட்டை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம விட்டுட்டு வரவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ் இந்த சார்ட்னு இல்லை என்னென்னலாம் சார்ட்ல டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்ஸுமே நான் வந்துட்டு ஃபர்தரா வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. சரி, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பிஃபோர் தட் இதுல என்ன சொல்ல வரான் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஓகேங்களா. The diagram given below shows the data about the number of aspirants who applied for IBBS SO exam 2020 பத்தி பேசியிருக்கோம். All the percentages given in the diagram are with respect to the number of aspirants who applied for IBBS SO 2020. Okay. சரி, இங்க எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்கான்னு பார்த்தா நமக்கு தெரியாது. ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்கான் ஓகேங்களா. அட் த சேம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஹூ அப்ளைடு ஃபார் ஐபிபிஎஸ் எஸ்ஓ 2020 எவ்வளோன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா. இதுல நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தட் மீன்ஸ் இங்க ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க ரைட்டா. அந்த அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்ல 17,000 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கே அப்பியர் ஆயிருக்காங்க சரியா. ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் ஆப்சென்ட் ஆயிருப்பாங்களே அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா. தென் percentage of aspirants who cleared prelims exam அப்படின்னு கொடுத்துட்டான். இங்கே நமக்கு பர்சன்டேஜை கொடுத்துருக்கான் 35% சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபனல் ஷாட்ல இந்த 35% அப்படின்றது இந்த அப்பியர்டுல இருந்து எடுப்பாங்க. அதுதான் நம்ம நார்மலா பார்ப்போம். பட் இந்த ஃபனல் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த பர்சன்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. இனிஷியல் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். கொடுக்காட்டியும் நீங்கள் இனிஷியல் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா. சரி, இதுவும் அப்போ எனக்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இனிஷியல் வேல்யூ தெரிஞ்சாதான் என்னால் என்ன பண்ண முடியும் அதில் 35%. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் மெயின்ஸ் எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனிஷியல் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவும் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அந்த டோட்டலில் 12% ஓகேங்களா. ஃபைனலாக percentage of aspirants who cleared in mains examination இது எனக்கு என்னன்னு தெரியாது. பீன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஃபனல் ஷார்ட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டினை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சிமிலர் டு மிஸ்ஸிங் டிஐ மாதிரியே தான் இந்த ஃபனல் ஷார்ட்டும் இருக்கும் சரிங்களா. சரி, இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if 15% of aspirants who applied for IBBS SO 2020 did not appeared for the prelims exam அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா அப்ளை பண்ணது ஓகேங்களா. ஆஸ்பிரன்ஸ் அப்ளைடு ஃபார் ஐபிபிஎஸ் எஸ்ஓ அப்ளை பண்ணதுல 15% வந்துட்டு அப்பியரே ஆகலையாம். அப்போ 100%ல 15% போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 85%. அப்போ இந்த 85% இஸ் ஈக்குவல் டு தானே இந்த 17,000 இருக்கும். அப்போ 85% தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,000. ஓகே, இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, then find the number of aspirants who appeared in mains exam ன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த டோட்டல்ல 85% தான் இந்த 17,000 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ aspirants who appeared in mains exam தான் கேட்டிருக்கான் 12%. அப்போ 12% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் 17 எத்தனை டைம்ஸ் 17,000 times 17 5 times 5 எத்தனை டைம்ஸ் 200 times. அப்போ 200 into 12 is nothing but what 2,400. Therefore right answer is option D. So question ஓட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம்மும் மெயின்ஸ்ல இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய ஒரு டைப் தான் ஓகேங்களா. ஸோ ஃபனல் சார்ட்டை எப்படி அப்ரோச் பண்றதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிடலாம் ஓகேவா. நவ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் who cleared the prelims exam
but not appeared in the mains exam அப்படின்ட்டான். ஓகேங்களா? என்ன சொல்றோம்? who cleared the prelims. who cleared the prelims வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35% ரைட்டா இருந்துட்டு போட்டு but not appeared in mains exam. அப்போ இந்த 12%க்கும் 35%க்கும் உண்டான டிஃபரன்ஸ் 23%. ஓகே இருக்கட்டும். is approximately how much percent less or more than the less or more ன்னு கொடுத்திருந்தா தான் keyword அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் எடுக்கும் பொழுது. இதுக்கு ஷார்ட்கட் என்ன? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இந்த லெஸ் ஆர் மோர் பக்கத்துல என்ன டேட்டா கொடுத்துருக்கானோ அதோட வேல்யூ இன்டூ 100. இதுதான் ஷார்ட்கட் ரைட்டா? சரி, இங்க என்ன கொடுத்துருக்கான்? the number of aspirants who cleared the prelims exam. number of aspirants who cleared the prelims exam எவ்வளோ? 35%. அப்போ கீழே 35%. ரைட்டா? சரி, இங்க மேல டிஃபரன்ஸ்ன்னும் போது இந்த 35க்கும் 12க்கும் உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 23. ஓகேங்களா? therefore 23 அப்படின்றது 35ல எவ்வளோ பெர்சன்டேஜ்? ஓகேங்களா? இதை பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா இதை உட்காந்து அடிக்கலாம் போறது கிடையாது. இங்க ஆப்ஷன் செக் பண்றேன். 20, 40, 30, 50, 12 ரேஞ்சில் இருக்கு. அப்ப நான் என்ன ரேஞ்சுன்னு கண்டுபிடிச்சா போதும் என்னால ஆன்சர் ஈஸியா சொல்ல முடியும். அப்படிதானே? ரைட். அப்போ 35ல 10% எவ்வளோ? 3.5. 3.5 இன்டூ 3 போட்டு பார்க்குறேன். ஏன்னா 3 இன்டூ 3 தான் 9 வரும். 5 3s are 15, 3 3s are 9 எவ்வளோ? 10. 10.5. அப்போ என்னோட ஆன்சர் அரௌண்ட் 30 ரேஞ்சில் தான். therefore ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நான் முன்னாடியே சொன்னது ஷார்ட்டோட ஸ்ட்ரக்சர் தான் மாறப்போகுது. மற்றபடி உள்ள கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு எப்படி தான் இருக்கும்? நம்ம ப்ரீவியஸாக பார்த்த நார்மலாக ப்ரிலிம்ஸ் லெவலில் டிஏல பார்த்தக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் இதுலேயும் கொஸ்டின்ஸாக வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் திரும்ப ஒரு தாட்டி இந்த வீடியோவை திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்க, ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நவ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நவ் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்றோம்? if the number of aspirants who appeared in the prelims exam but did not cleared it is 10,000. அதாவது இது ரெண்டுத்துக்கும் முன்னான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டான். ரைட்டா? சரி, இங்க டோட்டல் எப்பயுமே எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும்? 100%. ரைட்டா? சரி, 100%. சரி, 100%ல ப்ரீவியஸ் சம் பேசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெர்சன்டேஜா இருந்துச்சு? 85%. ரைட்டா? ரைட்? சரி, என்னன்னா ப்ரீவியஸ் சம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சம் பேசிஸ்ல. ஓகேங்களா? 85%. இப்போ who applied for IBBS SO 2020 who applied for IBBS 2020 ஓகேங்களா? இதுல அப்பியர் ஆகாதவங்க எத்தனை பேர்? ஓகேங்களா? அதாவது அப்ளை பண்ணிட்டு அப்பியர் ஆகாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்கறான். ஓகேங்களா? அப்ப எப்பயுமே இனிஷியல் வேல்யூ எவ்வளவு பெர்சன்டேஜ்? 100%. அப்போ 50% தான் 10,000. அப்ப 100% டிஃபால்ட் என்னவா தான் இருக்கும்? 20,000 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ டோட்டல் 20,000 கேண்டிடேட் இதுல அப்பியர் ஆனவங்க வந்துட்டு 17,000 அப்படின்னா அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 3,000. therefore ரைட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம்பா. find the number of aspirants who applied for IBBS SO 2020. அப்ளை பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த A வேரியபிள், that means 100%. ரைட்டா? but did not appeared in it. இது appear ஆனவங்க. ரைட்டா? 17,000. அப்ப இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ நான் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? did not appeared கிடைச்சிரும். அதுதான் இங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மாடல். ஓகே, now I move on to the next question. Okay, fourth question. The ratio of male to female who cleared the prelims exam is 4:3 ன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? The ratio of male to female who cleared the prelims எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35%. சரி, ஓகே இருக்கட்டும். இதுல ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துருக்கானா அப்படின்றத பாருங்க. ஓகேவா? சரி, ஃபுல்லா கொஸ்டினை படிச்சுக்கலாம். find the number of male who cleared the prelims exam if the number of aspirants who applied for IBBS SO 2020 was 20,000 அப்படின்னு இங்க வேல்யூ கொடுத்துட்டான். இந்த கொஸ்டினுக்கு இங்க டோட்டல், தட் மீன்ஸ் இந்த ஏவோட வேல்யூ 20,000 கொடுத்துட்டானா அப்போ இந்த சம்முக்கு இவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டோட்டலை வச்சுதான் நீங்க வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்ப பாத்திரலாமா? சரி, இப்ப 20,000. இப்ப எனக்கு என்னது? who cleared the prelims is 4:3. who cleared the prelims ன்னு பாத்தீங்கன்னா 35%. அப்போ டோட்டல் 100% வந்துட்டு 20,000
இதுல 35% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7000 ரைட்டா. அப்ப இந்த 7000 தான் எனக்கு 4:3 ரேஷியோல பிரியும். அப்ப 4:3ன்றது டோட்டல் பார்ட் எவ்வளவு 7 பார்ட்ஸ். 7 பார்ட்ஸ் தான் எனக்கு என்னது 7000. அப்ப மேல் எவ்வளவு பார்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 4 பார்ட்ஸ். அப்ப மேல் 4 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 டைம்ஸ் 1000 into 4 என்ன வரும் 4000. ஓகேங்களா. therefore right answer is option C. ஸோ சம்மோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்க தான் வித்தியாசமா இருக்குமே தவிர மற்றபடி ஈஸி தான். அந்த சம்மோட ஃப்ளோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சம்மில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். மெயின்ஸ்ல இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டால் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட். ஓகேங்களா. சரி, now I move on to the next question. now last question, find the value of b அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா. இந்த b யோட வேல்யூ தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். if only 1/7 of the number of aspirants who cleared the prelims exam also cleared the mains exam அப்படின்ட்டான். ஓகேவா. அப்போ இந்த சம்முக்கு எனக்கு வேல்யூ தெரியாது சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். மேக்ஸிமம் நம்ம ஒரு 4 சம் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த 4 சம்லயுமே ஏவோட வேல்யூ எல்லா சம்முக்குமே என்னவா தான் இருந்துச்சு 20,000 தான் இருந்துச்சு. இன்க்ளூடிங் 4th சம்ல கூட அசியூம் பண்ணும்போது கூட என்னவா தான் இருந்துச்சு 20,000 தான் இருந்துச்சு. சரியா. ஸோ அப்போ அந்த வேல்யூவை கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த வேல்யூ தான் எடுத்தாகணும். அந்த வேல்யூவே எடுத்துக்கோம். ஓகேவா. இப்போ எடுத்துக்கலாமா. சரி. இப்போ 1/7 of the number of aspirants who cleared the prelims exam அப்படின்ட்டான். அப்போ prelims clear பண்ணது 35%. 35% எவ்வளோன்னு பார்த்தோம் 7000. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்க கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அப்படின்னா திரும்பவும் நீங்க என்ன பண்ணி ஆகணும் கால்குலேட் பண்ணணும். அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகும். சரியா. ஸோ இதுல 1/7 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 1000. அப்ப 1000 மெம்பர்ஸ் தான் எனக்கு மெயின்ஸும் கிளியர் பண்ணியிருப்பான். இப்போ இந்த மெயின்ஸ் கிளியர் பண்ண இந்த 1000 பேர் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்குறான். அப்போ 1000 divided by total number of candidates applied எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20,000 into 100. therefore 30 30 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. ஓகேங்களா. 2 எத்தனை டைம்ஸ் 5 times. therefore answer என்னன்னு பாத்தீங்கன்னா 5%. therefore option C is the right answer. ஓகேங்களா. ஸோ funnel shortல ஈஸி லெவல்ல ஒரு சம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. இதுலயே இந்த funnel shortலயே ஃபர்தரா வீடியோல நான் கொஞ்சம் டஃப் லெவல் சம்மையும் நான் கொண்டு வரேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சரியா. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி டிஐல என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸஸ் இருக்கோ எல்லாமே நான் வந்துட்டு கொண்டு வரேன். ஓகேங்களா. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஐ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே. தேங்க்யூ கைஸ்.